வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்றைய வீடியோவில் நாம் இந்திய கிரிக்கெட் உலகில் தற்போது பெரும் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் விரிவாக அலசப் போகிறோம். இந்திய அணியின் முன்னாள் தொடக்க ஆட்டக்காரரான வாஷிங் ஷாப்பர் சமீபத்தில் இந்திய அணி நிர்வாகத்தின் மீது வைத்திருக்கும் கடுமையான விமர்சனங்களை இணையம் முழுவதும் வைரலாகி வருகிறது. 15 வயதே ஆன இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சியை அவசரப்பட்டு இந்திய அணிக்குள் கொண்டு வந்ததன் பின்னணி என்ன? அதனால் அணியின் மூத்த வீரரான சஞ்சு சாம்சனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன? மற்றும் இதெல்லாம் காரணமான அணி நிர்வாகத்தின் தவறான முடிவுகள் என்ன என்பதை பற்றி நாம் இன்று ஆழமாக அலசப் போகிறோம். சமீபத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் தான் இந்த மாபெரும் சர்ச்சை வெடித்தது. 15 வயதான வைபவ் சூரியவன்சி என்ற ஒரு இளம் வீரர் திடீரென இந்திய அணியில் அறிமுகம் செய்யப்பட்டார். அவரை பற்றி ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் கடந்த சில மாதங்களாகவே மிகப்பெரிய அளவில் பில்டப் கொடுக்கப்பட்டு வந்தது. அவர் ஒரு அபாரமான திறமைசாலி, அடுத்த சச்சின் டெண்டுல்கர் என்றெல்லாம் பலரும் பேசி வந்தார்கள். ரசிகர்களும் இந்த சிறுவனின் ஆட்டத்தை சர்வதேச அரங்கில் பார்க்க வேண்டும் என்று மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சர்வதேச கிரிக்கெட் என்பது எவ்வளவு கடினம் ஒரு தளம் என்பது அந்த இளம் வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட பின்புதான் அனைவருக்கும் புரியுது. இங்கிலாந்துக்கு எதிரான அந்த தொடரில் வைபவ் சூரியவன்சிக்கு தொடர்ந்து 3 போட்டிகளில் விளையாட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த 3 போட்டிகளிலும் அவர் முறையே 14, 13 மற்றும் 15 ரன்களை மட்டுமே எடுத்து மிகவும் ஏமாற்றம் அளித்தார். சர்வதேச பந்துவீச்சாளர்களின் வேகத்தையும் சுழலையும் எதிர்கொள்ள அந்த 15 வயது சிறுவனால் முடியவில்லை என்பது அப்பட்டமாக தெரிந்தது. இதன் விளைவாக தொடரின் கடைசி போட்டியான 5வது T20 போட்டியில் அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் சுட்டிக்காட்டிதான் வாஷிங் ஷாப்பர் தனது யூடியூப் சேனலில் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். வாஷிங் ஷாப்பர் கூறுவது என்னவென்றால், வைபவ் சூரியவன்சியை அணி நிர்வாகம் மிக மிக அவசரமாக அறிமுகம் செய்துவிட்டது. அவர் இன்னும் பல உள்ளூர் போட்டிகளில் விளையாடி தனது மனதளவிலும் உடலளவிலும் சர்வதேச கிரிக்கெட்டிற்கு தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் ஊடகங்கள் கொடுத்த அதீத விளம்பரங்களுக்கும் ரசிகர்கள் கொடுத்த அழுத்தத்திற்கும் கட்டுப்பட்டு அணி நிர்வாகம் ஒரு தவறான முடிவை எடுத்து அந்த சிறுவனின் எதிர்காலத்தோடு விளையாடிவிட்டது என்கிறார் ஷாப்பர். எந்த ஒரு இளம் வீரரையும் எடுத்த உடனேயே நெருப்பில் தள்ளிவிடக் கூடாது. வைபவ் சூரியவன்சியை இந்திய அணியில் பயணிக்க செய்திருக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் மூத்த வீரர்களோடு அமர்ந்து அவர்கள் எப்படி சர்வதேச போட்டிகளுக்கு தயாராகிறார்கள், எப்படி அழுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள் என்பதை அவர் வெளியிலிருந்து உன்னிப்பாக கவனித்து கற்றுக்கொள்ள அணி நிர்வாகம் வழிவகை செய்திருக்க வேண்டும். அதை விடுத்து 15 வயதிலே அவரை களம் இறக்கி இப்பொழுது அவர் தொடர்ச்சியாக சொதப்பியதால் அவரது தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, இந்த இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக பலிகடா ஆக்கப்பட்டது யார் தெரியுமா? இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சாம்சனின் கிரிக்கெட் வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமாக தான் இருந்து வருகிறது. அவருக்கு எப்போதுமே அணியில் தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. இங்கிலாந்து தொடரில் சஞ்சு சாம்சனை நீக்கிவிட்டு தான் வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். வைபவ் தொடர்ந்து 3 போட்டிகளில் சொதப்பிய பிறகு மீண்டும் 5வது போட்டிக்காக சஞ்சு சாம்சனை அணிக்குள் கொண்டு வந்தார்கள். இது ஒரு முறையான அணி தேர்வா என்று வாஷிங் ஷாப்பர் மிக கடுமையான கேள்வியை எழுப்புகிறார். சஞ்சு சாம்சன் தற்போது இந்தியாவுக்காக T20 என்ற ஒரே வடிவத்தில் மட்டும் விளையாடி வருகிறார். அடுத்தது T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை உருவாக்கும் போது அதில் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஒரு முக்கிய அங்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து அவரது ஃபார்மை தக்க வைக்க அணி நிர்வாகம் உதவ வேண்டும். அதை விடுத்து ஒரு 15 வயது வீரருக்கு ஒரு அனுபவமிக்க வீரரை வெளியே உட்கார வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? சஞ்சு சாம்சனை இந்திய அணி நிர்வாகம் நடத்தும் விதம் தனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் அளிப்பதாக ஷாப்பர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சை இத்துடன் முடிந்துவிடவில்லை. அடுத்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான நடைபெற உள்ள T20 தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அந்த அணியை பார்த்த பலரும் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. இங்கிலாந்து அணியில் வைபவ் சூரியவன்சி சொதப்பிய போதிலும் அவருக்கு ஜிம்பாப்வே தொடருக்கான அணியில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த தவறுமே செய்யாத சஞ்சு சாம்சன் மீண்டும் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த விசித்திரமான முடிவைதான் வாஷிங் ஷாப்பர் மட்டுமல்லாமல் பல கிரிக்கெட் நிபுணர்களும் விமர்சித்து வருகிறார்கள். ஜிம்பாப்வே தொடரிலும் ஒருவேளை வைபவ் சூரியவன்சி ரன் குவிக்க தவறினால் அவரது நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள். 15 வயதில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததால் அதிலிருந்து மீண்டு வர அவருக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஒருவேளை அவருக்கு சர்வதேச போட்டிகளில் ஆடும் வாய்ப்பு பல வருடங்களுக்கு கிடைக்காமலேயே போகலாம். இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில்தான் இந்திய அணி நிர்வாகம் அவரை சிக்க வைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் இந்திய அணியின் பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் மீது விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளனர்.
கம்பீர் எப்போதுமே சில தைரியமான மற்றும் அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த முறை அவரது முடிவு முற்றிலுமாக தவறாகிவிட்டது என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இது போன்ற இளம் வயதில் வீரர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் காணாமல் போன சம்பவங்கள் பல நடந்துள்ளனர். பார்த்திப் பட்டேல், பியூஷ் சாவ்லா போன்றவர்கள் மிக இளம் வயதில் அறிமுகமானாலும் அவர்கள் சர்வதேச அரங்கில் நிலைத்து நிற்க எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதேபோல பிருத்திவி ஷா போன்ற வீரர்கள் அதீத திறமை இருந்தும் முறையான வழிகாட்டுதல் இல்லாததால் தற்போது இந்திய அணியில் இடம் பிடிக்கவே போராடி வருகிறார்கள். வைபவ் சூரியவன்சிக்கும் அதே நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதுதான் உண்மையான கிரிக்கெட் ரசிகர்களின் கவலையாக உள்ளது. ஊடகங்கள் ஒரு வீரரை வானளவுக்கு புகழ்ந்து பேசுவது சகஜம்தான். டிஆர்பி ரேட்டிங்கிற்காகவும் செய்திகளுக்காகவும் அவர்கள் பில்டப் கொடுப்பார்கள். ஆனால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் அணி நிர்வாகமும் அந்த மாயில் சிக்கிக்கொள்ளக் கூடாது. உள்ளூர் போட்டிகளான ரஞ்சி கோப்பை, சையத் முஸ்டாக் அலி கோப்பை மற்றும் இந்திய ஏ அணிக்கான போட்டிகளில் விளையாடி அங்கு பல சவால்களை எதிர்கொண்டு கடினமான சூழ்நிலைகளில் ரன் குவித்து தங்களை நிரூபித்த வீரர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஐபிஎல் போட்டிகளிலோ அல்லது சில உள்ளூர் போட்டிகளிலோ சிறப்பாக விளையாடிவிட்டார் என்பதற்காக உடனடியாக சர்வதேச தொப்பியை வழங்கிவிடக்கூடாது. சர்வதேச கிரிக்கெட் என்பது வெறும் திறமையை மட்டும் சோதிக்கும் இடமல்ல. அது ஒரு வீரரின் மன வலிமையையும் நெருக்கடியான நேரங்களில் அவர் எப்படி முடிவெடுக்கிறார் என்பதையும் சோதிக்கும். ஒரு மாபெரும் போர்க்களம். அந்த போர்க்களத்திற்கு ஒரு 15 வயது சிறுவனை உரிய ஆயுதங்கள் இல்லாமல் அனுப்பி வைப்பது நியாயமற்றது. சஞ்சு சாம்சனின் நிலைமையை பார்த்தால் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஒரு தொடரில் சிறப்பாக விளையாடினாலும் அடுத்த தொடரில் அவர் அணியில் இருப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற உணர்வுடன் விளையாடும்போது ஒரு வீரரால் எப்படி தனது 100% திறமையை வெளிப்படுத்த முடியும்? இந்திய அணி நிர்வாகம் இனியாவது தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். வீரர்களுக்கான ஒரு சரியான ரோல் கிளாரிட்டி, அதாவது அணியில் அவர்களின் பங்கு என்ன என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். எதிர்கால உலகக்கோப்பையை மனதில் வைத்து ஒரு வலுவான அணியை உருவாக்க வேண்டும் என்றால் சஞ்சு சாம்சன் போன்ற மேட்ச் வின்னர்களை தொடர்ந்து ஊக்குவித்தல் வேண்டும். அதே நேரத்தில் வைபவ் சூரியவன்சி போன்ற எதிர்கால நட்சத்திரங்களை கவனமாக கையாள வேண்டும். அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து அவர்களை மெல்ல மெல்ல சர்வதேச கிரிக்கெட்டிற்கு தயார்படுத்த வேண்டும். அதை விடுத்து ஊடகங்களின் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்தால் அது அணியின் வெற்றி வாய்ப்பை, வீரர்களின் எதிர்காலத்தையும் ஒரு சேர பாதிக்கும். ஜிம்பாப்வே தொடர் வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சையாக அமையப் போகிறது. ஒருவேளை அவர் அந்த தொடரில் சிறப்பாக விளையாடினால் இந்த விமர்சனங்கள் அனைத்தும் அடங்கிவிடும். ஆனால் ஒருவேளை அவர் அங்கு சொதப்பினால் வாசிம் ஷாப்பர் சொன்னது 100% உண்மை என்று நிரூபணமாகிவிடும். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களாகிய நாமும் உணர்ச்சிவசப்பட்டு இளம் வீரர்களை பற்றி அதீத பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். அவர்கள் இயல்பாக வளரட்டும். அணி நிர்வாகமும் எந்த ஒரு வெளி அழுத்தங்களும் அணிபணியாமல் தகுதியின் அடிப்படையில் மட்டும் வீரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்திய கிரிக்கெட் அணி உலக அரங்கில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜிம்பாப்வே தொடரில் என்ன நடக்கப் போகிறது? வைபவ் சூரியவன்சி தன்னை நிரூபிப்பாரா அல்லது சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் அணியில் நிரந்தர இடம் கிடைக்குமா என்பதை. இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். வைபவ் சூரியவன்சியை இவ்வளவு சீக்கிரம் அணியில் சேர்த்தது சரியா? சஞ்சு சாம்சனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதா? வாசிம் ஷாப்பரின் இந்த விமர்சனங்கள் நியாயமானதா? உங்களின் பதில்களுக்காக நான் காத்திருக்கிறேன். இதுபோல கிரிக்கெட் தொடர்பான பல சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.